பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யூத ஜனங்கள் எல்லோரும் யோசேபாத்தோடு கர்த்தருடைய ஆலயத்தின் முகப்பில் நின்று சொன்ன வார்த்தை வசனம் நமக்காக எழுதப்பட்டுள்ளது. ஆம், இந்த ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ முறை கர்த்தருக்கு முன்பாக நாம் முறையிட்டு இருப்போம். கர்த்தாவே, எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று அடிக்கடி நமக்கு ஏற்படுகின்ற கடினமான சூழ்நிலைகளில் எல்லாம் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம். நம்மை போலத்தான் அசீரிய ராஜாவால் அனுப்பப்பட்ட ரப்சகே சொன்ன வார்த்தையை கேட்டு எசேக்கியா ராஜா எனக்கு பலனில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அழுதான். ஏசாயா மூலம் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்து தேற்றினார். அதேபோல் தானியேல் 3 வாரம் துக்கித்து கொண்டிருந்த போது தரிசனத்தை கண்டு எழுந்து கூட நிற்க பலன் இல்லாமல் இருக்கிறேன் என்று கர்த்தரை நோக்கி அழுதான். உடனே தேவதூதன் அவனை தொட்டு பலப்படுத்தினான். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் ராஜாவாக இருந்த சவுலை கர்த்தர் தள்ளிய போது என்ன செய்ய என்று தெரியவில்லை என்ற சாமுவேலிடம் நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிப்பேன் என்றார் கர்த்தர். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜா, தானியேல், சாமுவேல் மாத்திரமல்ல, நாமும் கர்த்தருக்கு முன்பாக எத்தனையோ முறை எங்களுக்கு நிற்க பலன் இல்லை, நாங்கள் செய்வது இன்னதென்று தெரியவில்லை என்று நின்ற போதெல்லாம் நமக்கு பலனை கொடுத்து நாம் செய்ய வேண்டியது இன்னது என்று நமக்கு சொல்லிக் கொடுத்து ஆலோசனை தந்த நம் தேவனாகிய கர்த்தர் நமக்குள் நம்மோடு தான் இருக்கிறார். எனவே நமக்கு எதிராக எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை நோக்கி, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபிப்போமானால் நமக்கு அவர் பலன் கொடுக்கவும் செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லிக் கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிறார். அப்படி அவர் நமக்கு சொல்லும் வார்த்தைகளின்படி நாம் நடந்தால் கர்த்தர் எதிரிகளின் கண்களுக்கு முன்பாகவே நம்மை வெற்றி சிறக்க பண்ணி ஆசீர்வாதமாய் வாழ வைப்பார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு எதிராக நிற்கும் அநேகரை எதிர்க்க எங்களுக்கு பலன் இல்லை. காரணம் இல்லாமல் எங்களை சபிப்பவர்களுக்கும் எங்களை நிந்தித்து அவமானப்படுத்துபவர்களுக்கும் எதிராக எதிர்த்து நிற்க பலன் இல்லை என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி வருகிற எங்கள் மேல் நீர் கண்ணோக்கமாய் இருந்து நீரே எங்கள் பலனாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருக்கும் நீரே தேவ பலனாய் இருக்கும்படி அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.